லா ஆஃப் கிராவிட்டி என்ன தெரியுமா பண்ணும்? மேல இருந்தா கீழே இழுக்கும். லா ஆஃப் ப்ராஸ்பரிட்டி என்ன தெரியுமா வரும்? கீழே இருந்தாலும் மேல தூக்கும். அதுதான் இன்னைக்கு முக்கிய பாயிண்ட். அது எப்படி பாஸ்டர் சொல்றீங்க? பேதுருன்னு ஒருத்தன் வழக்கமா கல்லைய கடையில மீன் பிடிக்கிற ஒரு மீனவன். அவனுக்கு அங்க என்ன வகையான மீன் இருக்குன்னு தெரியும், அது எந்த இடத்துல இருக்குன்னு தெரியும், அந்த வலையில எவ்வளவு மீன் வந்தா அது தாங்கும்னு அவனுக்கு தெரியும். வழக்கமா பேதுரு அந்த வலையை தூக்கி அப்படி கீழே போடும்போது அந்த வலை தண்ணிக்குள்ள ஒரு 20-25 அடி போகும். இந்த மேல் மட்டம் கவனிங்களேன், கடல் இப்படி இருக்குன்னு வச்சுக்கோங்க, இது தரை, இது கடலுடைய மேல தண்ணி அளவு. இங்க படகு இருக்குது, இவன் வலையை தூக்கி போடுறான். வலையை தூக்கி போட்டவன இந்த வலை ஒரு 25 அடி வருது. இப்போ வழக்கமா பேதுருடைய வலையில, மீனவர்கள் வலையில இந்த மேல் மட்டத்துல சுத்திக்கிட்டு இருக்கிற குட்டி குட்டி மீன்கள்லாம் வந்து சிக்கும். ஏன்னா அந்த குட்டி குட்டி மீன்களுக்கு கீழே போக முடியாது. தண்ணிக்குள்ள கீழே போக போக ஆக்சிஜன் லெவல் கம்மியாயிரும். அப்ப யாரால கீழே போக முடியும்னா பெரிய மீன்களால மட்டும்தான் கீழே போக முடியும். வலை கிழியுதுன்னா மாட்டினதெல்லாம் பெரிய மீன். அப்ப என்ன அர்த்தம்னா அவ்வளவு நாள் கீழே மட்டுமே அடித்தட்டுல இருந்த பெரிய மீன்கள் வலைய பார்த்தோம்னா மேல law of prosperity. வேற எவனுக்கும் சிக்காதது உனக்கு சிக்கும். வேற யார் வலையிலும் போகாதத கர்த்தர் உன் வலைக்கு. come on.